ஹலோ ஷோர் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எல் சீரிஸ் ப்ளக்கோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்க டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எல் சீரிஸ்னால் என்ன அதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோலோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ ரிக்வெஸ்ட் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஓகே ஷோல், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஷோல், இந்த எல் சீரிஸ் ப்ளக்கோவில் அந்த எல்லுக்கான அர்த்தம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த எல்லுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோரிக் கேரிடே. ஸோ லோரிக் கேரிடேனா என்னன்னா இந்த ப்ளக்கோ ஃபேமிலியை, ஓகேங்களா, அந்த ப்ளக்கோ ஃபேமிலியை வந்து லோரிக் கேரிடேன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மீனை வந்து எல் சீரிஸ் வச்சு கூப்பிடுறதுக்கான ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனில் ஏகப்பட்ட ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதோட ஒவ்வொரு சயின்டிஃபிக் நேமும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இதுக்கு எல் சீரிஸ்லன்ற ஒரு நம்பர் வச்சு கூப்பிட்டோன்னா ஸோ இதை வந்து இந்த ஸ்பீஷஸை ஐடென்டிஃபை பண்ணதுக்கும் அண்ட் அக்வேரியம் ட்ரேடில் அண்டு வந்து அந்த ஸ்பீஷஸை பற்றி பேசும்போதும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த எல் நம்பரே வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் தான் உருவாக்குனாங்க. ஸோ ஜெர்மனி அக்வேரியம் மேகசின், ஸோ அங்கே தான் வந்து இந்த எல் நம்பரை வச்சு இந்த மீனை வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்வேரியம் ஹாபியிஸ்ட் அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த எல் சீரிஸை வச்சு கூப்பிட்றனால, ஓகேங்களா. ஸோ இந்த எல் சீரிஸ் ப்ளக்கோவில் ஒரு சில ஃபேமஸான ப்ளக்கோ வகைகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவர் ரிக்வஸ்ட்டில் கேட்ட மாதிரி அதில் சின்னதான ப்ளக்கோஸ்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதில் ஒரு சிலது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஷோல், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருக்காவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு மோட்டிவாக இருக்கும். அண்ட் ஹைப்புன்னு ஏதோ புதுசாக ஏதோ இருக்குது போல். ஸோ அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணி விட்ருங்கப்பா. அது வந்து ஏதோ பண்ணும் போல், எனக்கு என்ன பண்ணும் தெரியாது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா, வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிசில் நோஸ் ப்ளக்கோ தான். ஸோ இந்த பிரிசில் நோஸ் ப்ளக்கோ வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற ஆன்சிஸ்டர்ஸ் கிடையாது, இதோட ஜென்னிஸ் நேம் வந்து ஆன்சிஸ்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா ப்ளக்கோ வெரைட்டியுமே ஒரே ஒரு எல் சீரிஸை வச்சு தான் அழைக்கப்படும். ஸோ இந்த பிரிசில் நோஸில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா L144 தான். ஸோ இந்த ப்ளக்கோ வந்து நம்ம அக்வேரியம் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அண்ட் பிரிசில் நோஸ் ப்ளக்கோ பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த மீன் வந்து நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ குட்டி சைஸில் தான் இருக்கும். குட்டியை பார்த்தீங்கன்னா 300 400வான்னுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற ப்ளக்கோவோட ப்ரைஸே யோசிச்சு பாருங்கள். ஸோ பிரிசில் நோஸ் ப்ளக்கோ வந்து பார்த்திங்கன்னா கேப்டிவிட்டியில் வந்து 5 இன்ச்சு தான். ஸோ மிஞ்சி போனால் 6 இன்ச்சு வரும், அவ்வளோதான். பட் 5 இன்ச்சு தான் முக்கால்வாசி வளரும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து சின்ன பிளான்ட் டேங்க்லலாம் போட்டு வளர்ப்பாங்க. ஸோ இந்த ப்ளக்கோவில் வந்து இந்த ப்ளூ ஐன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தான் மோஸ்ட்டாக அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு கோல்டன் கலரோட ப்ளூ ஐயோடு இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ப்ளக்கோ வெரைட்டி என்னன்றதை பார்க்க போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஜீப்ரா ப்ளக்கோ. ஸோ எல் சீரிஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா L046. ஸோ வந்து இல்லாட்டி L46ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ளக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் ப்ளக்கோ டைப்பில் இது ஒன்று, ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் சைஸே 3 இன்ச்சு தாங்க. ஸோ வந்து பிளான்ட் டேங்க்கில் தான் இந்த ப்ளக்கோஸ் அதிகமாக வளர்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளக்கோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வேறு லெவலில் லுக் கொடுக்கும். அண்ட் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா அதோட பெட்ரோஃபின்ஸ்லேருந்து அப்படியே இன்னொரு பெட்ரோஃபின் வரைக்கும் ஒரு லைன் போகும். அதுக்கப்புறம் அந்த லைன் பின்னாடி தொட்டு அது டெய்ல் வரைக்கும் ஒரு லைன் இழுக்கும். ஸோ அந்த வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைன்லாம். ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பேட்டர்னை, ஓகேங்களா. பெட்ரோஃபின்ஸ்லேருந்து அந்த பெட்ரோஃபின் வரைக்கும் லைன் போகிறது அப்படியே தலைவலியாக. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து அப்படியே லைன் அப்படியே டெய்ல் வரைக்கும் இழுத்து விட்ட மாதிரியே, ஓகேங்களா. ஏன் நான் சொல்கிறேன், நான் போக போக உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ப்ளக்கோஸ்லாம் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது ஒரு சின்ன சைஸ் ப்ளக்கோ வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ளக்கோ தான். மூணாவது இடத்துல இருக்கிறது சேல் ஃபின் ப்ளக்கோ. ஸோ இதோட எல் சீரிஸ் நம்பர் 165. ஸோ இந்த ப்ளக்கோ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபின் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க, அதோட டார்சல் ஃபின். அதனால வந்து இதை வந்து சேல் ஃபின் ப்ளக்கோன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட பாடி பேட்டர்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் லைனில் வட்டமாக இருக்கும். அண்ட் டார்சல் ஃபின்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வட்டமாக நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அதோட டார்சல் ஃபின் இருக்கும். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு வேறு இருக்குது, ஓகேங்களா. சேல் ஃபின் கோல்டுன்னு வேறு இருக்குது அதுலேயே. அது சேம் எல் சீரிஸ் தான், அதுக்கும் 165 தான். ஸோ வந்து இந்த ப்ளக்கோ ஹியூஜாக வளருங்க. ஸோ இது வந்து பெரிய டேங்க் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வேணால் எது வேணால் செட் ஆகும். சின்ன டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. அண்ட் இந்த சேல் ஃபின் ப்ளக்கோவில் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா, ஒரு வெரைட்டி மட்டும் இல்லை, இன்னொரு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது கூட ரொம்ப
ஐ மீன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே ஒரு ப்ளக்கோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இதை விட்டுட்டு வாங்க நம்ம அடுத்த ப்ளக்கோவை பார்க்க போயிடலாம். 4th பிளேஸில் இருக்கிறது ஸ்பாட்டட் சேல் ஃபின்னு, இல்லாட்டி வந்து மார்பிள் சேல் ஃபின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ப்ளக்கோ தான். ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஸோ இதோட எல் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா L001. ஸோ இந்த ப்ளக்குக்கும் அந்த ப்ளக்குக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன் பார்த்தீங்கன்னா பாடி பேட்டர்ன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இதோட பாடி பேட்டர்னில் வந்து அப்படியே அந்த வட்டமாக இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி தங்கத்தை உருக்கி எப்படி எப்படி சுட்ட சுட்ட அங்கங்கே விற்ற மாதிரியோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்க்க. அண்ட் டார்சல் ஃபிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அப்படியே லைனாக அப்படியே ரவுண்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் அது அலங்கோலமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு சேல்ஃபின் டைப் தான், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான் இருக்கும், பட் பேட்டர்ன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோ சேர்க்கல, ஆனால் ரொம்ப குழம்பிடுவீங்கன்றதுனால தான், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளக்கோ வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ப்ளக்கோ தான் இந்த 2 சேல்ஃபினும். அதனால தான் இந்த 2 சேல்ஃபின் வந்து நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் மெயினாக. அண்ட் இந்த L001 தான் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஃபின் ப்ளக்கோலே ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளக்கோன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட பாடி பேட்டர்ன்லாம் பார்க்க. 5th பிளேஸில் இருக்கிறது பெப்பர்மின்ட் ப்ளக்கோ. எல் சீரிஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா L031 இல்லாட்டி L31 கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ளக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாடியோட ஒயிட் ஸ்பாட்டோட அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ப்ளக்கோவில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த பெப்பர்மின்ட் ப்ளக்கோ வந்து நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க, பட் அது வந்து பெப்பர்மின்ட் ப்ளக்கோ கிடையாது, அது வந்து பெப்பர்மின்ட் புஷ் நோஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எல் சீரிஸ் 181, ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. பட் இதை வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், L31. அண்ட் அது இதுவும் பார்க்க கொஞ்சம் ஸ்லிம்லராக ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதிலே இன்னொன்று இருக்குது L201. அது வந்து ஸ்னோபால், பார்க்க பெப்பர்மின்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்பாட் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இப்போதைக்கு நான் உங்களை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ இப்போதைக்கு இந்த L31 மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நீ அடுத்த வீடியோ பார்க்கலாம். 6th பிளேஸில் இருக்கிறது கிங் டைகர் ப்ளக்கோ. ஸோ கிங் டைகர் ப்ளக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ப்ளக்கோ மாதிரியே இருக்குல்ல, பட் இது வந்து ஜீப்ரா ப்ளக்கோ கிடையாது. இதுக்கும் அதுக்கும் உள்ள பாடி பேட்டர்ன் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த ஜீப்ரா ப்ளக்கோ மாதிரி இருக்காது இதோட பாடி பேட்டர்ன். ஏன்னா இதோட பெட்ரோல் ஃபின்ஸ்லேருந்து அந்த அத்தை சைடு இருக்கிற பெட்ரோல் ஃபின் வரைக்கும் லைன் அப்படியே போகாது, தலையிலேருந்து இந்த சைடு வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்காது. ஸோ வந்து கண்டமணிக்கு இருக்கும் பேட்டர்ன் இதுக்கு. அண்ட் இந்த ப்ளக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த ப்ளக்கும் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜீப்ரா ப்ளக்குன்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த நேம் தெரியல, பட் இந்த எல் சீரிஸ் நம்பர் மட்டும் தெரிஞ்சு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து L33 மட்டும், ஓகேங்களா? அண்ட் அதிலே வந்து ஒரு கோல்டு கலர் வரும். ஸோ இதனால தான் இதுக்கு வந்து கிங் டைகர் ப்ளக்கோன்ற பேர் வந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு சில இதெல்லாம் ஒயிட் கலரில் வரும், ஒரு சிலர்லாம் கோல்டு கலரில் வரும். பட் ரெண்டுமே L333 தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் கிடச்சா ஒயிட் வளங்க, கோல்டு கிடச்சா கோல்டு வளங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 7th பிளேஸில் வந்து இன்னொரு குட்டி ப்ளக்கோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுன் ப்ளக்கோன்னு சொல்லுவாங்க. இதோட எல் சீரிஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 104. ஸோ இந்த க்ளவுன் ப்ளக்கோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு 3 இன்ச் தாங்க வளரும். ஸோ வந்து ஒரு குட்டியான ஒரு ப்ளக்கோ. இது வந்து பிளான்ட் டேங்க்கில் நிறைய பேர் வச்சு வளர்ப்பாங்க. அண்ட் இந்த ப்ளக்கோ வந்து இதோட பாடி பேட்டர்னும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் இல்லை ஒரு எல்லோயிஷ் கலரில் ஒரு பாடி பேட்டர்ன் இருக்கும் இது உடம்புல. அண்டு அதோட மற்ற ப்ரௌன் கலர் அண்டு ரொம்ப க்ரீனிஷ் கலரில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்க்க அந்தளவுக்குலாம் ஜீப்ரா ப்ளக்கோட அவ்வளோலாம் கெத்தாக இருக்காது, பட் பார்க்க நல்லாயிருக்கும், குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து ஜீப்ரா ப்ளக்கோ நமக்கு வந்து அக்வேரியம் ஷாப்பில் கிடச்சிடலாம், பட் இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா க்ளவுன் ப்ளக்கோ தான் வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது எனக்கு ஜீப்ராவோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா. ஸோ பட் ஒரு க்யூட்டான ஒரு குட்டியான ஒரு ப்ளக்கோ. ஸோ யாராவது ஃப்யூச்சரில் இதை ட்ரை பண்ணுவீங்களா மாட்டிங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்கலாம். 8th பிளேஸில் இருக்கிறது கோல்ட் நக்கட் ப்ளக்கோ. ஸோ எல் சீரிஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா L018. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளக்கோங்க இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபின் டிப்லலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு எல்லோ ஹைலைட் இருக்கும், அது வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி இருக்கும். அண்ட் பாடியில் வந்து இந்த எல்லோ ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் பிளாக் அண்ட் எல்லோ ஸ்பாட்ஸ் வேறு லெவல். உங்களுக்கு வந்து பெப்பர்மின்ட் ப்ளக்கோ பிடிக்கலையா, ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்கா, உங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் பிளாக்கில் வேணும்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் வராது, சின்னதாக தான் வளரும். ஒரு 8 இன்ச்சு சைஸ் அவ்வளோதான். ஸோ 8 இன்ச்சு சைஸ் உங்களுக்கு சின்னதாக ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா
இதுலேயே வந்து 3 இன்ச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது அதோட கொஞ்சம் பெருசு அவ்வளோதான், 8 இன்ச்சு சைஸு. பட் நம்ம டேங்க்குள்ளே வச்சு வளர்க்குற அளவுக்கு சைஸ் தானே இது, ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லையே. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளெக்கோ. ஸோ வந்து இது வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவான ப்ளெக்கோவில் இதுவும் ஒன்று. ஸோ வாங்க நம்ம இனி அடுத்த வகையான ப்ளெக்கோன்றதை என்னன்றதை பார்க்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது புரோக்கன் லைன் ராயல் ப்ளெக்கோ. எல் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா L191. ஸோ வந்து நம்ம அக்வேரியம் மார்க்கெட்டில் இந்த ப்ளெக்கோ வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த மீனை பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ளெக்கோ வந்து பார்த்திங்கன்னா ராயல் ப்ளெக்கோன்னு தான் சொல்லி வைப்பாங்க. புரோக்கன் லைன் ராயல் ப்ளெக்கோன்னுலாம் அவ்வளோ யாரும் வந்து டீட்டெயிலாக சொல்லிலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ ராயல் ப்ளெக்கோன்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ அதோட எல் சீரிஸ் நம்பரும் சொல்லுவாங்க, அது வந்து L191. ஸோ இந்த ப்ளெக்கோ வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும்போது நல்லா கொஞ்சம் க்யூட்டாக நல்லா தான் இருக்கும். வளர வளர இது வந்து பார்க்க கொஞ்சம் டெரர் ஆகிடும். ஏன்னா இது வந்து வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தலை மட்டும் பெருசாக இருக்கும், ஏலியன் தலை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதோட கண்ணை தாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மவுத்தாண்டை ஸோ வந்து மீசை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து குட்டியாக இருக்கும்போது பார்க்க டெரராக இருக்கும், தான் வளர்ந்தக்கப்புறம் தான் பார்க்க டெரராக இருப்பான். ஸோ வந்து ஒரு டெரர் லுக்கில் ஏதாவது ஒரு ப்ளெக்கோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் இதோட பிக் சைஸ் கிடைக்காது, கிடைச்சா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அதோட க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான ப்ளெக்கோ வெரைட்டி என்னன்றதை பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது க்ரீன் பேண்டம் ப்ளெக்கோ. எல் சீரிஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா L200. ஸோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளெக்கோக்கே. ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் க்ரீன் மாதிரி இருக்கும் இது வந்து பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்பாட் ஒயிட் ஸ்பாட், அது அந்த ஒயிட் ஸ்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளெக்கோ அண்ட் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு ப்ளெக்கோங்க இது. அண்ட் இந்த மீன்லாம் வந்து நீங்கள் டேங்க்லேயே வச்சு வளர்த்திடலாம். ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் தான் வளரும் மேக்ஸிமம் கேப்டிவிட்டிலலாம். ஃபியூ ரேராக தான் அதுக்கு மேலே போகும், ஓகேங்களா? ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் ப்ளெக்கோ நம்ம டேங்க்கில் இருந்தால் எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அண்ட் ஷோல் ப்ளெக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நினைக்காதீங்க, இன்னும் நிறைய ப்ளெக்கோ வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 50 லைக் கொடுங்க, அது போதும் எனக்கு, அதுவே போதும் பார்ட் 2 போடுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளெக்கோ வேரியன்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் ஹைப்பு அதையும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ see you next video. Bye bye ஷோல்.